கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவளே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் இன்னைக்குன்னு சொல்லலை, ஆனால் என்ன சொல்கிறாங்க, என்றென்றைக்கும் உங்களை கைவிடவே மாட்டேன். ஒரு நாள் தான் என் சமூகத்தில் என் கூட்டத்துக்கு வருகிற நாள் தான் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாங்க, என்றென்றைக்கும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன். ஆண்டோடைய வார்த்தை இன்னும் கூட சொல்ல, இயேசு ஒருபோதும் கைவிடார் என்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. இன்னும் கூட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க, இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள் மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வருத்தத்தோடு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்கள் கணவராலே கைவிடப்பட்ட நிலைமையில துக்கத்தோடு குடும்பம் பிரிந்து போன நிலைமையில் இருக்க, குடும்பத்தில் சமாதானம் இழந்திருக்கிறோமே, அப்படிப்பட்ட நிலைமையில, கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில, மனைவியால் கைவிடப்பட்ட நிலைமையில, வேதனையில் சமாதானத்தை இழந்து சந்தோஷம் இல்லாதபடி என்ன செய்வது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உங்கள் சொத்துக்களை ஆஸ்திகளை இழந்து எதிர்காலம் வருங்காலத்துக்கு இந்த சொத்துக்கள் ஆஸ்திகள்லாம் நமக்கு தேவையே, இந்த சம்பாத்தியம் நமக்கு தேவையே, இதனுடைய ஆசை நமக்கு வேணுமே சொல்லி அதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். இன்றைக்கி அவைகளெல்லாம் இழந்து அதெல்லாம் கைவிட்டு போயிடுச்சே அப்படின்ற நிலைமையில கூட என்ன செய்வது, வருங்காலத்துக்கு என்ன செய்வது, எதிர்கால தேவைக்கு நம்ம என்ன செய்வது, அந்த நிலங்கள் விற்று தானே இந்த பிள்ளைகளை பிற்காலம் படிக்க வைக்கணும், பிள்ளையுடைய திருமண காலத்துக்கு அதெல்லாம் உதவுமே சொல்லி வச்சுருந்தோமே, இன்றைக்கி அந்த சொத்துக்கள் ஆசைகள் எல்லாம் நம் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் நம்பி இருந்த உத்தியோகத்தை கூட இழந்து, உத்தியோகம் நம்ம கைவிட்டு போயிடுச்சே அப்படி கூட யோசிக்கலாம். இன்னும் கூட தொழில் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் நஷ்டப்பட்டு போனது நிமித்தமாக வியாபாரத்திலையும் நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லையே, அதில் ஒரு சம்பாத்தியம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோமே, அதுவுமே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோமேன்னு சொல்லி எல்லாம் நம்ம கைவிட்டு போன ஒரு நிலைமையில இன்றைக்கி இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி இருக்கலாம். இப்போ கூட கர்த்தர் சொல்கிறாங்க, சிலர் பிள்ளைகள் வருங்காலங்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்க, அவங்க நம்மளை விசாரிப்பாங்க, நமக்கு அன்பு செலுத்துவாங்க, அவங்க வயதான காலத்தை நம்ம பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்ற நிலைமையில் இருந்தவங்க கூட இன்றைக்கி பிள்ளைங்க கூட கைவிட்டுட்டாங்களே அப்படின்ற நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அங்கே தாவீதும் அவனோடு சேர்ந்த மனிதர்களும் அவங்க இடத்துக்கு சிக்லாக்குக்கு வந்து திரும்பி வராங்க. வந்து பார்த்த பொழுது அமலேக்கிய சிக்லாக் பட்டணத்தை தீக்கிரையாக்கிட்டாங்க. அங்கேருந்து எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க மனைவி, அவங்க குமாரர், அவங்க குமாரத்திகள் எல்லாவற்றையும் சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மிருக ஜீவங்களை கூட கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க. அவங்கள கையை விட்டு எல்லாம் போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணமும் தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. இந்த நிலைமையில அருமையாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 4வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது கண்ணீர் விடுகிறதுக்கு கூட பலன் இல்லை, அந்த அளவுக்கு வேதனை, அந்த அளவுக்கு துக்கம், கூட கண்ணீர் விடுறது கூட பலன் இல்லாத நிலைமையில உள்ளான ஆத்மா நொறுங்கி போன நிலைமை, என்ன செய்யு தெரியாத ஒரு நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லி வேதனைக்கு மத்தியில் இருந்தான். அது மாத்திரம் இல்லை, இன்னும் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, மிகவும் நெருக்கப்பட்டான். அருமையானே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்களும் கூட மிகவும் நெருக்கப்பட்ட நிலைமையில அழுகுவதற்கு கூட பலன், அந்த அளவுக்கு இந்த வேதனையை தாங்க முடியல, எல்லாவற்றையும் இழந்துட்டேன், எல்லாம் என் கைவிட்டு போயிடுச்சு, என்ன செய்யனே தெரியலை,
எப்படி தீர்மானம் எடுக்கனே தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த நாளில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க, நான் உங்களை கைவிடவே மாட்டேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இந்த நாளிலே அந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த செய்தியை கேட்குற உங்களோடு கூட கர்த்தர் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்கள் கூடவே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இந்த நிலைமையில தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, இந்த திடப்படுத்தி கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எல்லாவற்றையும் இழந்து கண்ணீர் விடுவது கூட பலன் இல்லை, மிகவும் நெருக்கப்பட்டான்னு பார்க்குறோம். இன்னும் கூட என்ன பார்க்கலான்னா, அவன் கூட அந்த மனுஷர் கூட தாவீதை கல்லெறிந்து கொன்று போடணும்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தாச்சு, பட்டணமும் தீக்கிரையாயிற்று. அவன் கூட ஒத்தாசையாய் உதவிக்கு தோள் கொடுக்கும்படியாய் உதவி செய்யும்படியாக இருந்த அந்த மனுஷர் கூட தாவீதை கல்லெறிந்து கொன்று ஓட்டணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நிலைமையில என்ன செய்வது? வாழ்க்கையே முடிந்து போக போகிற ஒரு நிலைமை. ஒரு ஒத்தாசை இல்லை, ஒரு வழி திறக்கப்படல, எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல், எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. அந்த நிலைமையில தான் தாவீது என்ன செய்கிறார்? தன்னை கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு ஒரு வேளை யோசிக்கலாம், சொத்து தான் போயிட்டு, உத்தியோகம் தான் போயிட்டு, கூட இருந்தவங்க குடும்பத்தினர் கூட என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் நம்பி இருந்தேனே, எவ்வளோ இவங்களுக்கு நேசித்தேன், இவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செய்தேன், எவ்வளோ இக்கட்டில் நான் அவங்களுக்கு துணையாக இருந்தேன், நான் இவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், இவங்க கூட என்னுடைய இந்த நெருக்கமான நிலைமையில என்னை கைவிட்டுட்டாங்களே. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எவ்வளவா நேசித்த உறவினர்கள், ஏன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி ஆகிட்டே, விசுவாசி, நான் எவ்வளவா நாங்கள் இணைந்து செபிப்போம், இவங்க கூட இந்த நிலைமை, இந்த சூழ்நிலையில என்னை கைவிட்டுட்டாங்களே. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில மன நொந்து போய் என்ன செய்யணும்னு தெரியாத நிலைமையில தடுமாறி வாழ்வதா, எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். மனுஷர் பாருங்க, சொல்லுவாங்க, ஊழியத்தின் பாதையில் ஜெபிக்க வர்றவங்க சொல்லுவாங்க, அக்கா நான் நல்ல வசதியாக இருந்தோம், நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு, வீடு நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது, அந்த நாளில் எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றது மொத்தம் இத்தனும் எங்களை கூட தங்கி இருப்பாங்க. நாங்கள் நல்லா அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் கவனிப்போம். அதே போல் எங்களையுமே அவங்க வீட்டுக்கு விடுமுறை நாட்களாக வாங்கன்னு ரொம்ப அழைப்பு கொடுப்பாங்க. நாங்கள் போவோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு நெருக்கமான நிலைமை, எங்களுக்கு பண கஷ்டம், குடும்ப சூழ்நிலை சரியில்லை. இந்த இக்கட்டான நிலைமையில பாருங்க, நான் பேசினா கூட எனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நான் ஃபோன் பண்ணால் கூட என் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு உதவி கேட்கல, சும்மா ஒரு மன சமாதானத்துக்காக 2 வார்த்தை பேசிட்டு வரலான்னு போனால் கூட என்னை வான் கூட கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில கைவிடப்பட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ உதவி செய்தேன், அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தேன், இவங்களுக்கும் அவங்களுக்கும் இதே போல ஒரு கஷ்டம் வந்தது, அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தது. அப்போ நான் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். என் வீட்டு பொறுப்பெல்லாம் விட்டுட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் போய் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்தேனே. இன்னைக்கு அவங்க என்னை திரும்பி கூட பார்க்கல. நான் பேசினா கூட இதை பேச மாட்டாங்க. நான் வாரேன்னு சொன்னால் ஒதுங்கிடுவாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் இப்போ வரவே மாட்டாங்க. அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். அந்த நிலைமையில இந்த நாள் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களை பார்த்து மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், என்றென்றைக்கு நான் உங்களை கைவிடவே மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தை இழந்து தடை போராட்ட பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன், உங்களை தனித்து விடவே மாட்டேன்.
உங்களை ஆற்றுவேன், உங்களை தேற்றுவேன், உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். உங்கள் இக்கட்டில் நான் உதவி செய்கிற கர்த்தர். உங்களை கரம் பிடித்து நான் நடத்துவேன். நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா? அப்போ தாவீது செய்கிற காரியம், எல்லா சூழ்நிலையும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் அது பின்தொடர்ந்து போகலாமா? உங்கள் சித்தம் என்ன? உங்கள் வழிநடத்தல் என்ன? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க. உங்கள் போதனையை கேட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அப்படியாய் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் திடப்படுத்தி கொள்ளும்படியாக கடந்து போகிறேன். பாருங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளோட பேசுகிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை அழகாய் வழியெடுத்து செல்கிற கர்த்தர். இன்னைக்கு நம்ம கூட பேசி கொண்டிருக்க கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். அந்த இக்கட்டான நிலைமையில இயேசு ஒருவர் தான் நம்ம கூட சரியான ஆலோசனை கொடுத்து, இயேசு ஒருவர் தான் நம்மை மறுபடியும் நிமிர்ந்து நிற்க செய்கிற இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் நம்மை சந்தோஷப்படுத்துறதே. பாருங்க, அந்த தேவ சமூகத்துக்கு தாவீது போயிட்டார். அந்த தேவ சமூகத்தை தன்னை திடப்படுத்தி கொள்ளும்படியா என்ன செய்யணும்? தாழ்த்துகிறார். அப்ப இன்னைக்கும் எல்லாம் கைவிட்டு போயிட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்ற நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நம்ம செய்ய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நிலைமையில நான் என்ன செய்யும்? என் கூட பேசுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்னை வழிநடத்துங்க. உங்களை விட்டால் வேற வழியே இல்லை. நீங்கள் வார்த்தை கொடுக்குறீங்களே, நான் என்றைக்கும் கைவிடாத தேவன் சொல்லிட்டீங்களே, ஆண்டவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொன்னீங்களே தேவனே, அந்த கர்த்தர் இந்த வேளையில தகப்பனே என் கூட நீங்கள் பேசுங்க, எனக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லும் பொழுது அழகாய் கர்த்தர் நம்மை போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் நம்மை கைவிடாதபடி கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர். அப்படித்தான் பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ போ. அருமையாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. கூட அந்த மனுஷர்லாம் கொன்னணும்னு நினைக்கிறாங்க, கொன்று போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே, ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யன்னு கேட்ட உடனே, ஆண்டவர் வாழ வைக்கிற தேவன், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குற கர்த்தர், கைவிடாத நேசர் சொல்லுகிறாங்க, நீ போ, அந்த தண்டை பின் தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று. அதே அதிகாரத்தில் 9-10 நம்ம பார்க்கிறோம். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைபடாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இந்த நிலைமையில கைவிடாதவர் இயேசு ஒருவர் தான். கரம் பிடித்து நடத்துகிறவர் இயேசு ஒருவர் தான். கண்மலை நிறுத்துகிறவர் இயேசு ஒருவர் தான். நம்மை விட்டு விலகாத தேவன் அவர் இயேசு ஒருவர் தான். அந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்துக்கு சென்று அவருடைய சமூகத்தை ஆலோசனை கேட்டது நிமித்தமாய் கைவிடாத நேசராய் கர்த்தர் வழிநடத்தி சென்றார். இன்னைக்கும் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுன்ற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒன்று கைவிடாத கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலை என்ன செய்யணும்னு சொல்லி தருவாங்க. இந்த நிலைமையில எல்லா ஆசீர்வாதத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளும் வழிகளை கர்த்தர் தரப்பாங்க. ஊழியத்தின் பாதையில ஒரு அருமையான சகோதரி கடந்து வந்தாங்க. அந்த சகோதரியை அவங்க பெற்றோர் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பெற்றோர் சொன்னாங்க, ஏம்மா இது என் மக நல்லா ஜெபிப்பாமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மணமகனுக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்தோம், அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, நல்லா இருந்தாமா, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை அவளுடைய ஜெப வாழ்க்கை குறைபட ஆரம்பித்து. அந்த ஜெபம் குறைபட்ட உடனே பாருங்க, அவளால் குடும்பத்தின் காரியங்களை சரியாக செய்ய முடியலை. அது மாத்திரமல்ல, அவளே சொல்லுவாள், என்னால் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியல, ஆகினால் என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லை. இந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, மகளை கூப்பிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ முகத்தில் ஒரு துக்கம், ஒரு வருத்தம், பயத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ நல்லா ஜெபிக்கிற நீ உன் ஜெப நேரத்தை குறைக்காத, வீட்டில் வேலை இருக்குது, பிள்ளைய பார்க்கணும், கட்டாயம் நீ செய்யணும். ஆனால் அதே நேரம் ஜெபத்துக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜெப நேரத்தை மொத்தம் நீ குறைச்சிடாத நாங்கள் சொல்லுவோமா. ஆனால் அவன் என்ன சார், எல்லா வேலையும் முடித்த உடனே எனக்கு அப்படியே டயர்ட், நான் படுத்து தூங்கிறேன். அவள் ஜெப வாழ்க்கை குறைந்த உடனே பாருங்கள்,
அவளுடைய முகத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். அவளுக்குள்ள ஒரு முகத்தில் ஒரு பயத்தை பார்க்குறோம். ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அவளுக்குள்ள பாருங்க திரும்ப யார்ட்டையும் பேச மாட்டா. அந்த நிலைமையில இருந்து அவளுக்குள்ள மன அழுத்தம் வந்துடுச்சு. அவளுக்குள்ள பயம் வந்ததுனால இன்னும் வருங்காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, குடும்பம் எப்படி இருக்குமோ, பிள்ளையை எப்படி வளர்க்க போகிறோமோ, இப்படி வேண்டாத அனாவசியமான கவலை, இல்லாத கவலை, பல காரியத்தை குழப்பி தன் மனதுக்குள்ளாக போட்டு பயந்து இன்னைக்கு நான் இந்த நாளில் மன அழுத்தத்தோடு இருக்கிறா. மன அழுத்தத்தை நிமித்தமே இப்போ குடும்பத்தை பார்க்க முடியல, பிள்ளைய பார்க்க முடியல, கணவரை பார்க்க முடியல. அதனால் என் மருமகன் உங்கள் மகளை கொஞ்சம் சரிப்படுத்தி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, அவளுக்கு கொஞ்சம் ஜபத்தில் வைத்து அவளை சரியாக்கி கொண்டு வாங்க, நான் பிள்ளைய பார்த்து நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி மருமையை கொண்டாந்து மகளை எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. அதனால தான் நாங்கள் ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, அந்த வேளையில் அருமையான அந்த சகோதரிக்காய் அவங்க தாய் தாப்பனோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த சகோதரிய மன அழுத்தத்தில் விடுதலை தாரோம், நல்ல சுகத்தை தாரோம், அவங்க சேர்ந்து வாழணும், நான் ஜெபிக்கிறதுக்கு கண்களை மூடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எப்படி ஜெபிக்க வைத்தார்னா, கர்த்தர் என்னை அவருடைய ஜெபாவில் நிரப்புனாங்க. கர்த்தர் ஜெபிக்க வைத்தது, ஆண்டவரே இழந்து போன ஜெபாவையும் அந்த சகோதரிக்கு தாங்க, மறுபடியுமா இவங்க ஆண்டவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற சகோதரியா மாறணும், இவங்க நல்ல ஒரு ஜெபாவியை தாங்க ஆண்டவரே. அப்படித்தான் கர்த்தர் என்னை ஜெபிக்க வைத்தாங்க. அந்த வேளையில் ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் ஆவியான வழிநடத்தபடி அந்த சகோதரிக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, சகோதரி ஜெபாவியை ஊற்றிருங்க, ஆனால் இனி ஜெபா சோறு வரவே கூடாது, ஜெபா வாழ்க்கையில் தடை வரவே கூடாது, நான் ஜெபிக்க இப்போ ஆண்டவரே இழந்து போன ஜெபாவியை கொடுங்க ஆண்டவரே, ஜெபிக்க கூட வல்லமை ஊற்றிருங்க ஆண்டவர். ஜெபிக்க முடியாது பாருங்க. அதுவரை பேசாமல் இருந்த அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே இயேசுவின் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க இழந்து போன அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்களையும் ஜெபிக்க விட்டேன். ஒரு 15-20 நிமிஷம் பாருங்க, அவங்க அழகாய் ஆவிக்குள்ளாய் நிறைந்து அப்படி கர்த்தருடைய சமூகத்தை மகிழ்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெப வேளை முடிந்த உடனே பாருங்க, அந்த சகோதரி அப்படி இருண்டு போன முகம், ஒரு பயந்து போன முகம், ஒரு துக்கத்தோடு வந்த முகம், அந்த ஜெபித்து முடித்த உடனே அந்த முகத்தோட பிரகாசத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த சகோதரி சொல்லுகிறாங்க, நான் இப்போ நல்லா ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, இதுவரை என் உள்ளத்தில் காணப்பட்ட பயம் மாறி போயிடுச்சு, இனி நான் என் கணவரோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் ஜெபத்தோடு கூட வாழ்க்கையை நடத்துவேன் சொல்லும்படியாய் கர்த்தர் அந்த சகோதரி ஜெபாவினால் நிரப்பனோட விடுதலை. கணவன் பிள்ளையோட அவங்க அம்மா அப்பா கொண்டு விட்டாங்க. ஆண்டுடைய கிருபை இன்னைக்கு நல்ல குடும்பமாய், கர்த்தருக்குள்ளாய் ஜெபிக்கிற குடும்பமாய் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்ட ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது 2 நாளாக 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. ஆண்டுடைய சமூகத்தை ஜெபிக்கக்கூடிய ஆண்டோட ஐக்கியப்பட முடியாத ஜெபாவியை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் கூட இருந்து அழகாய் வழிநடத்தி இந்த நாளில் கர்த்தர் கைவிடாத நேசராய் அந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைன்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிடலை. அதனால தான் கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரை எல்லா நிலைமையும் கைவிட்டு போயிட்டு, எல்லா சொத்துக்களும் ஆசைகள் இழந்து போயிருக்கிறேன், ஏன் உத்தியோகத்தை கூட நான் இழந்து போயிருக்கேன், எல்லாம் என் கைவிட்டு போயிட்டுது. அது மாத்திரமல்ல, நம்பினவர்கள் என் குடும்பத்தை நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். இந்த நிலைமையில் ஆண்டவரை என்ன செய்ய தெரியாத நிலைமையில் இருக்க ஒவ்வொருவரும் உங்கள் காரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கத்த சொன்னீங்க அல்லவா, ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டான்னு சொன்ன கர்த்தருடைய ஆளுகளாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
கைவிடாத நேசர் ஆண்டவரே. உங்களோடு கூட இணைந்து இந்த நாளில் ஒவ்வொரு இணைந்து உங்கள் பாதத்தில் தங்களை தாழ்த்தி செபிக்கக்கூடிய ஒரு ஜபாவியை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. உங்கள் சமூகத்தை இந்த சூழ்நிலையிலும் எல்லாம் கைவிட்டு போன நிலைமையிலும் எல்லாரால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இயேசு ஒருவர் போதும், இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று உம்முடைய பாதமே தஞ்சம் என்று காத்திருந்து செபிக்கக்கூடிய ஒரு ஜபாவி இந்த வேளையில் கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. ஜபா வல்லமையில நிரப்புங்க ராஜா, ஜபாவில நிரப்பிடுங்க ராஜா. அப்படியா இந்த வேளையில் ஆண்டவரே என்னை ஜபாவில நிரப்புங்க, ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்புற தயவுக்காய் நன்றி. இந்த நாளை ஊற்றப்படுகிற ஜபா அபிஷேகம் குறைபடாதபடி கர்த்தர் வழிநடத்த போகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வல்லமையில கர்த்தரால் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. நோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மறு நாட்களை சொல்லும்படியா கர்த்தர் கைவிடவே இல்லை, மனுஷர் கைவிட்டாங்க, என் உத்தியோகம் என்னை கைவிட்டது, சூழ்நிலை கைவிட்டது, ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. கர்த்தர் எங்களை இம்மட்டும் வழிநடத்தி வருகிறார், இனிமேலும் வழிநடத்தி செல்வார் என்று சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிரப்புகிற தயவுக்காய் நன்றி. குடும்பங்களை வேலையடைத்துக் கொள்ளுங்க. நீங்க சொன்ன வண்ணமாய் கைவிடாத நேசாய் கர்த்தர் வழிநடத்தி உங்கள் நாமத்தை ஏற்ற போறபடியால் எல்லா துதியும் கனமும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான அர்ப்பணிப்பின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி கைவிடாத நேசராய் முற்று முடிய வழிநடத்தி செல்வாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.